ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான தேங்காய் சட்னி, ஆனால் வித்தவுட் தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்போ அந்த தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 பூண்டு அளவு, பெரிய பல்லு பூண்டுன்றதுனால 4 எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு உடச்சக்கடலை அது தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அது வறுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் ஒரு கடாயில் வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இந்த வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணுன்றது இல்லை, அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதங்கினா போதும். இப்போ இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வெங்காயம் வதக்கினா போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறட்டோன்னு இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு அரை கப் அளவு உடச்சக்கடலை சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சட்னிக்கு சேர்த்தாச்சு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். தாளிப்புக்கு அந்த வதக்கின அதே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஊற்றிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி. தோசை, இட்லி இதோடலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும் இந்த சட்னி, தண்ணி சட்னி மாதிரி. இப்போ நம்ம தோசைக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே அடியில் ஒட்டிடும். ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு இதை கலந்து கொடுத்துட்டா நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி. இப்போ நம்மளோட தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசையை சுட்டுட்டு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு எடுத்து நம்ம தோசை தவால ஊற்றிக்கலாம். நல்லா மொறு நைஸான தோசை சுட்டு இந்த தண்ணி சட்னி மேலே ஊற்றி நல்லா தோண வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். இப்போ தோசை எவ்வளோ சூப்பராக பேப்பர் தோசை மாதிரி நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான தோசைக்கு இந்த சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.